1998 ஆண்டு நண்பர்களை நம்பி தம்முடைய எல்லாவற்றையும் இழந்த நிலையில் வறண்ட நிலைமையை உணர்ந்ததின் நிமித்தம் இனி வாழ்வதே வீண் என்றெண்ணி தன் மனைவி குழந்தையுடன் தற்கொலைதான் முடிவு என்று வேகமாய் ஓடிய கால்களை ஆண்டவர் தடுத்து நிறுத்தி, இது முடிவல்ல, இதுதான் ஆரம்பம் என்று சொல்லி அவ்வாலிபனையும் வாலிபனின் குடும்பத்தையும் ரட்சிப்பிற்குள் வழிநடத்தினார். அவ்வாலிபன் வேறு யாரும் இல்லை, நமது அன்பு சகோதரர் ஆல்வின் தாமஸ் அவர்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். 1999 வருடம் ஜூன் மாதம் கர்த்தர் இனி உன் வாழ்க்கையின் நோக்கமே பிறருக்காக வாழ்வது என்கிற வெளிப்பாட்டை தந்ததின் பேரில் முழுநேர ஊழியத்தை சகோதரர் சாம் ஜெபத்துரை அவர்களோடு இணைந்து ஊழியத்தில் பணிபுரியும்படி பயிற்றுவிக்கப்பட்டார். 2004 ஆண்டு திருப்பத்தூர் 3 நாள் உபவாச ஜெபத்தில் வல்லமையான ஆராதனையை நடத்தி கொண்டிருந்த வேளையில் நமது சகோதரரின் 2வது மகனான பென்னி டெங்கு காய்ச்சலால் பிளட் பிளேட்லெட்ஸ் குறைந்து டாக்டர்கள் இனி 2 மணி நேரம் மாத்திரமே ஜீவன் இருக்கும் என்று கூறினார்கள். இதனை அறிந்த நமது சகோதரர், நான் உமது ஊழியத்தை விட்டு செல்வதில்லை, என்ன நேர்ந்தாலும் உம்மை நேசிப்பேன் என்று ஜெபித்துவிட்டு தொடர்ந்து ஆராதனையை நடத்தினார். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே. இவ்வைராக்கியத்தை கண்ட பரலோக பிதா தம்முடைய சுவாசத்தை மகனுக்குள் அனுப்பி உயிர்ப்பித்தார். தேவன் இந்த அற்புதத்தை எப்படி செய்தார் என்ற வெளிப்பாட்டை தம்முடைய தாசனுக்கு காண்பித்தார். அதுவே ரூவா, கர்த்தருடைய சுவாசம் என்கிற வெளிப்பாடு. இதன் விளைவாக 2006 ஆண்டு பிப்ரவரி 19 ரூஹா எழுப்புதல் ஊழியங்கள் தொடங்கப்பட்டது. முதலில் தேவாலயமாக ஆரம்பித்த இவ்வூழியம் வாரந்தோறும் ஜனங்களுக்கு விடுதலையும் அற்புதத்தையும் பெற்றுத்தர ஆரம்பித்தது. தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் ஆலயத்தை நிரப்ப ஆரம்பித்தது. பின்னர் செப்டம்பர் மாதம் நமது சகோதரர் இஸ்ரேல் தேசத்திற்கு சென்ற வேளையில் கெத்செமனே தோட்டத்தில் ரூஹா ஊழியத்திற்காய் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் இந்தியாவின் எழுப்புதலுக்காகவும் வாலிபர்களின் விடுதலைக்காகவும் ஃப்ரீடம் என்கிற மகிமையான துதி ஆராதனை பெருவிழாக்களை நடத்தும்படியாய் கூறினார். அதன் மூலம் இத்தேசத்தில் மட்டுமல்லாது உலக தேசங்களிலும் ஒரு மாபெரும் அசைவை உண்டாக்கும் கருவியாய் உன்னை பயன்படுத்துவேன் என்று உரைத்திருந்தார். கர்த்தரின் வார்த்தையின் பிரகாரம் இதுவரை 13 ஃப்ரீடம் பெருவிழாக்கள் நடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் வாக்கு தந்ததின்படியே தொலைக்காட்சி ஊழியம், பத்திரிகை ஊழியம், வாலிபர் ஊழியம், நெசா தொண்டு ஊழியம், சிறுவர் ஊழியம், கிராம ஊழியம், மருத்துவ ஊழியம், கடிதம் மற்றும் தொலைபேசி ஊழியம் என்று வளர்ந்து வந்த நிலையில் ரூவா ஆலயத்தில் ஆராதிக்க முடியாத வண்ணம் கன மழையின் தண்ணீர் ஆலயத்தை நிரப்ப ஆரம்பித்தது. அதனையும் பொருட்படுத்தாமல் முழங்காலில் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு ஆராதனைக்கு முன்னர் நாங்கள் சபையாய் கூடி நிரம்பி இருக்கும் தண்ணீரை வெளியேற்றி சுத்தம் செய்து வந்தோம். மனமுடைந்த நிலையில் ஆறுதல் அளிக்கும் வல்லமையான பாடல்களை கர்த்தர் நமது சகோதரருக்கு கொடுத்தார். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா,
உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அதுவே நன்றி ஒளி நாடாக்களாக லட்சக்கணக்கானோருக்கு ஆசீர்வாதமாய் இருந்து வருகிறது. 2009ஆம் ஆண்டில் அடித்தளத்தில் இருந்த தேவாலயத்தை கர்த்தர் கோடம்பாக்கத்தில் முக்கிய சாலையில் அமர்த்தினார். வல்லமையான ஆராதனைகள், மகிமையான வார்த்தை, அபிஷேகம் நிறைந்த ஜெபங்கள், சுகம், விடுதலை என மக்கள் திரள் கூட்டமாய் வர ஆரம்பித்தார்கள். இடம் பற்றாக்குறையின் நிமித்தம் ஆத்துமாக்கள் ஆலயத்தின் நுழைவிலும் படிக்கட்டுகளிலும் நிற்கும் சூழ்நிலை உருவானது. இதனால் ஆராதனைகள் அதிகரித்து 5 ஆராதனைகளாக மாறிற்று. இந்நிலையில் பெருகி வரும் ஊழியங்களின் நிமித்தம் ஓர் இடம் வாங்க வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்தோம். விசுவாச படையெடுப்புகள், ஜெப நடைகள், எக்கால தொனி என்று ஆண்டவரே சென்னை பட்டணத்தின் மூலையில் ஓர் இடத்தை தாரும் என்று வாஞ்சித்து கோயம்பேடு பகுதியில் ஜெபித்து உபவாசத்து கண்ணீர் விட்ட நாட்களும் உண்டு. தேவனாகிய கர்த்தர் சென்னை பட்டணத்தின் ஆசீர்வாதத்துக்கென்று இப்பட்டணத்தின் மையத்தில் உள்ள இந்த பிரம்மாண்டமான குட் ஷெப்பர்ட் ஸ்கொயரின் நமக்கு வாடகைக்கு தந்துள்ளார். இது முடிவல்ல. ஆத்துமாக்கள் பெருகும்போது கர்த்தர் நிச்சயம் எல்லைகளை பெரிதாக்குவார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கும் இடமும் இதுவே. இவ்வாலயத்தில் தேவைகளாகிய ஆடியோ சிஸ்டம், சேர்ஸ், ஸ்டேஜ் லைட்டிங் போன்ற இதர கருவிகளை கர்த்தர் தந்தருளுவார் என்று விசுவாசிக்கின்றோம். தேவைகள் சந்திக்கப்படவும் பணிகள் முழுமையாக முடிவடையவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ரூஹா எழுப்புதல் மையத்தை கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணி 8 வருடங்களில் இவ்வளவாய் ஆசீர்வதித்த தேவனுக்கு நாம் கரம் தட்டி நன்றி செலுத்துவோம். இந்நாளில் வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.